அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம கல்வியமுது சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பில் தமிழ் பகுதியில் இயல் 2 பார்க்க போகிறோம். இயல் 2 என்ன தலைப்பு அப்படின்னா இயற்கை சுற்றுச்சூழல் பற்றின ஒரு இது உயிரின் ஓசை. அதில் முதல் நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது கேட்கிறதா என் குரல். கேட்கிறதா என் குரல் அப்படிங்கிறது எதை பற்றினது அப்படின்னா, ஒரு காற்று அதுக்கு ஒரு உயிர் இருந்து அதுக்கு ஒரு குரல் இருந்து நம்மளிடம் பேசியிருந்தால் எப்படி பேசியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு காற்றுக்கு உயிர் கொடுத்து அதனுடைய தரப்பிலிருந்து அதனுடைய நன்மைகள் என்ன, அது எந்த மாதிரி பயன்கள் நமக்கு கொடுக்குது, நம்ம அதை எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி காற்று நம்மிடம் பேசுவது போல் ஒரு கற்பனையான ஒரு உரையாடல் தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. மனிதா மனிதா அழைப்பது கேட்கிறதா, எங்கு பார்க்கிறாய், யாரை தேடுகிறாய், உன் மூச்சை உள்ளே இழு வெளியே விடு, உன் மூச்சின் உள் சென்று வெளிவரும் நான் தான் பேசுகிறேன். வாழும் உயிர்களின் உயிர் மூச்சு நான், என்னை கண்களால் காண முடியாது, மெய்யால் உணர முடியாது. என்னால் மழை, என்னால் பருவமாற்றம், என்னால் இசை, என்னாலும் இலக்கியம், இன்னும் என்னை யாரென்று தெரியவில்லையா, நான் தான் காற்று. முதல்ல காற்று மனிதன்கிட்ட பேசுது, தன்னை தனியாக அறிமுகப்படுத்திக்கிறது. என்னை யாருன்னு பார்க்குறியா, என்னை தேடுறியா, உன்னை என்னால் பார்க்க முடியாது, நீ உன்னுடைய மூச்சை உள்ள இழு, உன்னை வெளியே இழு, இப்போ தெரியுதா நான் தான் காற்று அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துது. தொல்காப்பியர் உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என்கிறார். அவற்றுள் என்னையும் ஒன்றாய் சேர்த்தது எனக்கு பெருமையே. 50 பூதங்கள் என்னெல்லாம்? ஒரு நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம், வானம். இதெல்லாம் ஆகாயம், நிலம், இந்த 5 தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 50 பூதங்கள் அப்படின்னு சொல்கிறோம், பஞ்சபூதங்கள். அதில் தொல்காப்பியர் காற்றாகிய என்னையும் சேர்த்துக்கிட்டது என்னது எனக்கு பெருமைதான் அப்படின்னு காற்று சொல்லுது. உயிராக நான், உங்களின் இயக்கத்தையும் உலக உயிர்களின் இயக்கத்தையும் தீர்மானிப்பது என் இயக்கம்தானே. அதனால்தான் திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் என்ன சொல்றார் அப்படின்னா, மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார். பிற்கால ஔவையார் தம் குரலில் வாயுதாரணை என்னும் அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படின்னு சொல்லி ஔவையார் வாயுவை என்ன செஞ்சுருக்காங்க, சிறப்பிச்சிருக்கிறாங்க. பல பெயர்களில் நான். அப்போ அந்த காற்றுக்கு வேறு என்னென்ன பெயர்களை நம்ம இந்த உலகத்தில் சொல்கிறோம் அப்படின்னா, காற்று, வளி, தென்றல், புயல், சூறாவளி என பல பெயர்களை நம்ம காற்று அழைக்கிறோம். அதே மாதிரி பருவநிலை, சூழல், வீசும் வேகம், இதுக்கு ஏற்ப நம்ம எப்படிலாம் பிரித்து வச்சுருக்கிறோம் அப்படின்னா, தென்றல் காற்று, பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, வாடைக்காற்று, மேல் காற்று, கீழ்காற்று, மென்காற்று, இளந்தென்றல், புழுதிக்காற்று, பேய்காற்று, சுழல் காற்று, சூறாவளி காற்று அப்படின்னு சொல்லி நம்ம காற்று ஒவ்வொரு பெயர்களை நம்ம அழைக்கிறோம். 4 திசையிலும் நான். அப்போ 4 திசையிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு நம்ம ஒவ்வொரு திசைக்கு தக்கன ஒவ்வொரு பெயரை வச்சு நம்ம அழைக்கிறோம். கிழக்கு அப்படிங்கிறதுக்கு குணக்கு அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. அதனால கிழக்கிலிருந்து வீசக்கூடிய காற்று நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கொண்டல் அப்படின்னு சொல்கிறோம். இது குளிர்ச்சியாக இருக்கும், இன்பத்தை தரும், மேலும் மலைமிகங்களை சுமந்துறதால் இது நம்ம மலைக்காற்று அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். ரெண்டாவது மேற்கு திசை. மேற்கு திசைக்கு குடக்கு அப்படிங்கிற பொருள் இருக்குது. அதனால மேற்குலேருந்து வீசக்கூடிய காற்று நம்ம கோடை அப்படின்னு சொல்கிறோம். மேற்குலேருந்து அதிக வலிமையோடு வீசுது, வறண்ட நிலப்பகுதியிலேருந்து வீசுதால் இதை நம்ம வெப்பக்காற்று அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வடக்கு. வடக்கு அப்படிங்கிறதுக்கு வாடை என்னும் பெயரும் உண்டு. வடக்கிலிருந்து வீசும்போது நான் வாடை காற்று எனப்படுகிறேன். அப்போ பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதைக்காற்று எனவும் அழைக்கப்படுகிறேன். அடுத்தது தெற்கு. தெற்கிலிருந்து வீசுவதால் நம்ம அந்த காற்றை என்ன சொல்கிறோம் அப்படின்னா தென்றல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மரம், செடி, கொடி, ஆறு, மலை, பள்ளத்தாக்கு என பல தடைகளை தாண்டி வருவதால் வேகம் குறைந்து இதமான இயல்பு கொள்கிறேன். அதனால தான் நம்ம தென்றல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகாக சொல்கிறோம். அடுத்தது இலக்கியம். இலக்கியத்தில் காற்றை பற்றி யாரெல்லாம் என்னென்ன பாடியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தென்றலாகிய நான் மனித மலர்களின் பலவித மலர்களின் நறுமணத்தை அள்ளி வரும்போது கூடவே வண்டுகளையும் அழைத்துருவதால் இளங்கவடிகள் எப்படி பாடுறாரு? வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடுறார். அடுத்தது பழப்பட்டடை சக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது எனும் சிற்றிலக்கியத்தில் பெண் ஒருத்தி நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்ப்பொறுப்பேர் செந்தமிழின் பெண்ணுதித்த தென்றலே என தூது செல்ல யாரை அழைக்கிறாங்க அப்படின்னா காற்றை அழைக்கிறாங்க. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே. இவ்வாறு பலவாறு இலக்கியத்திலையும் சரி திரையிசை பாடல்களையும் சரி நம்ம காற்று அப்படிங்கிறது நம்மளுடைய மனித வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாத ஒரு அங்கமாகவே என்ன செஞ்சிருக்கு, மாறி போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாமே சிறந்த எடுத்துக்காட்டுகள். முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான்.
பழங்காலத்துலலாம் கடல் கடந்த பயணங்கள் எல்லாமே எதை வச்சு தான் இயக்கியிருக்காங்க அப்படின்னா, காற்றினுடைய திசை, அதனுடைய வேகம், அது எந்த பக்கத்துலேருந்து எந்த பக்கம் வீசுது, அதை பொறுத்து தான் என்ன செஞ்சுருக்காங்க, கப்பல்களை, பாய்மர கப்பல்கள் எல்லாம் இயக்கியிருக்காங்க. அப்போ அதை வச்சு ஒரு புறநானூறு பாடல் கொடுத்துருக்காங்க. நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக களியியல் யானை கரிகால் வளவ அப்படிங்கிற புறநானூற்று பாட்டில் கரிகால் பெரிவளத்தானை புகழ்ந்து பாடிய பாடல்ல சங்ககால பெண் புலவர் வெண்ணி குயத்தியார் வழி என குறிப்பிட்டு சிறப்பு செய்திருப்பது எது அப்படின்னா காற்று தான். தெரியுமா? ஹிப்பாலஸ் பருவ காற்று. கிபி 1ஆம் நூற்றாண்டில் ஹிப்பாலஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க மாலுமி என்ன செஞ்சிருக்காருன்னா, பருவக்காற்றின் உதவியினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடிச்சிருக்காரு. அதில் முதல்ல யவன கப்பல்கள் எல்லாமே ரொம்ப வேகமாகவும் அதிகமாகவும் என்ன செஞ்சிருக்கு, சேர நாட்டு முசிறி துறைமுகத்துக்கு வந்து போயிருக்கு. அந்த பருவக்காற்றுக்கு யவனர் அதை கண்டுபிடித்தவர் பெயராகிய ஹிப்பாலஸ் என்பதையும் சூட்டியிருக்காங்க. அதனால தான் நம்ம அதை ஹிப்பாலஸ் பருவக்காற்று அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் வழியில் யவன கடல் வணிகம் அப்படிங்கிறது ரொம்பவே பெருகி இருக்கு. கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார் என்பது வரலாறு. ஆனால் அதுக்கு முன்னாடியே வணிகம் செய்கிறதுக்கு கடல் கடந்து வணிகம் செய்ததில் வெற்றி கொண்டவர்கள் யார் அப்படின்னா நம்மளுடைய தமிழர்கள். மழை தருவேன் நான் பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தருகிறேன். தென்மேற்கு பருவக்காற்றாக வடகிழக்கு பருவக்காற்றாக உலா வந்து மேகத்தை குளிர்வித்து மழையாக தருகின்றேன். கதிரவனின் வெப்பத்தை சூடாகி அடர்த்தி குறைந்து மேலே செல்லும் நான் அங்கு ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பியும் பருவக்காற்றாக மாறுகின்றேன். ஜூன் முதல் செப்டம்பர் வரை வீசக்கூடிய காற்று என்ன சொல்கிறோம், தென்மேற்கு பருவக்காற்றாகவும், அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்றாகவும் வீசுகின்றேன். இவ்வாறாக மழை பொழிவை தருகிறேன். இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்னா மேலாண்மை. இவ்வேளாண்மை சிறப்பதிலும் நாடு தன்னிறைவு பெறுவதிலும் நான் பங்கெடுக்கின்றேன். இந்தியாவிற்கு தேவையான 70 விழுக்காடு மழை அளவினை தென்மேற்கு பருவக்காற்றாக கொடுக்கின்றேன். தடம் பதிப்பேன் நான். இப்போ வடகிழக்கு பருவ காலங்களில் தாழ்வு மண்டலமாக தவழ்ந்து புயலாக மாறி புறப்படுவேன். ஆற்றலுடன் வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால் என்னை தடுக்க யாராலும் இயலாது. மழையாக புயலாக தடம் பதிப்பேன் நான். நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம அக்டோபர் டிசம்பர் இந்த 3 மாதத்துலேயும் நமக்கு நல்ல புயல் ஃபுல்லாக உருவாகும். அப்போ அந்த புயல் மூலமாக நமக்கு காற்று தான் என்ன செய்யுது, அந்த இடத்துல காற்று தாழ்வு மண்டலத்தை உருவாக்கி நமக்கு மழை பொழிவுக்கு காரணமாக அமையுது. என் ஆற்றலை வலிமிகின் வழி இல்லை என்று ஐயூர் முடவனார் சிறப்பித்துள்ளார். இது போன்றே மதுரை இளநாகனார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று என் வேகத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார். ஆற்றலாக நான் உயிர்வழி தந்து உயிர்களை காக்கின்றேன். தாவரங்களின் ஒளிச்சேர்க்கையில் உணவு உற்பத்திக்கு உதவுகின்றேன். விதைகளை எடுத்துச் சென்று பல இடங்களிலும் தூவுகின்றேன். பூவின், தேனின், கனியின், தாவரத்தின், உயிரினத்தின் மனத்தை எண்ணில் சுமந்து புவியின் உயிர்த்தன்களை தொடர் அறுபடாதிருக்க உதவுகின்றேன். இவை மட்டுமல்ல, உங்கள் நவீன தொலைத்தொடர்பின் மையமாகவும் நானே உள்ளேன். காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் என்றும் புதுமொழிக்கு வித்தாகின்றேன். புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளமான எண்ணை பயன்படுத்தி நிலக்கரியின் தேவை குறைந்து கனிம வளங்கள் பாதுகாக்கப்பட காரணமாகிறேன். உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5ஆம் இடம் பெற்றுள்ளது என்பது, இந்தியாவில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது என்பதும் எனக்கு பெருமையே. ஆனால் என்னை உலகிலேயே அதிகளவு மாசுபடுத்தும் நாடுகளில் 2ஆம் இடம் இந்தியாவுக்கு என்பதை அறியும் போது எனக்கு பெருந்துயரே. தெரிந்து கொள்வோம். ஒரு காலத்தில் குழாயிலிருந்து நம்ம தண்ணி அப்படியே பிடிச்சி குடிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் எனக்கு நீர் மாசுபாடு அடைஞ்சது காரணமாக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அதை தூய்மைப்படுத்தி விலைக்கு வாங்கி குடிக்கக்கூடிய நிலைமையில் நம்ம இருக்கிறோம். இப்போ காற்று மாசுபாடு அடைந்து வருது. அதே மாதிரி தண்ணீர் புட்டில் அடித்து விற்கிறது போல உயிர் வழியாகிய ஆக்சிஜனையும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, விற்கக்கூடிய நிலையங்கள் தொடங்கப்பட்டிருக்கு. ஒரு புட்டியினுடைய விலை 1000 ரூபாய்க்கும் அதிகமாகும். மனிதனால் மாசடையும் நீங்கள் உணவில்லாமல் என்னவர்களுக்கெல்லாம் 5 வாரம் இருக்கலாம். நீர் இல்லாமல் 5 நாள் உயிர் வாழ முடியும். ஆனால் காற்றாகிய ஆக்சிஜன் அந்த இது இல்லாமல் 5 நிமிடம் கூட உங்களால் உயிர் வாழ முடியாது. இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்தும் என்னை சென்சில் நேசிப்பதில்லை. ஒவ்வொரு வினாடியும் நான் உங்களால் மாசுபடுகிறேன். குப்பைகள், நெகிழிப்பைகள், மெது உருளைகள், டயர்ஸ் போன்றவற்றை எரிப்பது, குளிர்சாதன பெட்டி, குளிரூட்டப்பட்ட அறை ஆகியவற்றை மிகுதியாக பயன்படுத்துவது, பட்டாசுகளை வெடிப்பது, புகை வடிகட்டி இல்லாமல் தொழிற்சாலைகளை இயக்குவது, பொது போக்குவரத்து பயன்படுத்தாத தனிமனிதரின் மிகுதியான ஊர்தி பயன்பாடு, வானூர்திகள் வெளிவிடும் புகை என உங்களின் அத்தனை செயல்பாடுகளாலும் என்னை பாழாக்குகிறீர்கள். இதனால் கண் எரிச்சல், தலைவலி, தொண்டைக்கட்டு, காய்ச்சல், நுரையீரல் புற்றுநோய், இளைப்பு நோய் என பல நோய்களால் துன்பமடைகிறீர்கள். இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் 5ஆம் இடம் பெறுவது காற்று மாசுபாடு. நான் மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் யுனிசெஃப் தெரிவித்துள்ளது. யுனிசெஃப் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஃபண்ட். என்னுடைய மேலடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தின் மூலம் கதிரவனிடமிருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்களை தடுக்கும் அரணாக விளங்குகின்றேன். புவியை ஓர் போர்வை போல சுற்றி கிடந்து பருதியின் கதிர்ச்சூட்டை குறைத்து கொடுக்கின்றேன்.
உங்கள் வசதிக்காக எண்ணெய் வைத்து குளோரோஃப்ளூரோ கார்பன் எனும் நச்சுக்காற்றை வெளியிடும் இயந்திரங்களான குளிர்பதன பெட்டி முதலானவற்றை உருவாக்கி இருக்கிறீர்கள். அந்த நச்சு ஓசோன் படலத்தை ஓட்டையிடுகின்றது. இதனால் புற ஊதா கதிர்கள் நேரடியாக உங்களை தாக்குகின்றன. இதனால் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள அனைத்து உயிர்களும் துன்பம் அடைகின்றன. உங்கள் கண்களும் தோலும் பாதிப்படைகின்றன. இதை குறைக்கும் விதமாக ஹைட்ரோ கார்பன் எனும் குளிர்பதனியை இப்போது பயன்படுத்த தொடங்கியிருக்கிறீர்கள். அதாவது குளோரோஃப்ளூரோ கார்பன் CFCக்கு பதிலாக இப்போ நம்ம மாற்ற என்ன பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஹைட்ரோ கார்பன் HC. உங்கள் நடவடிக்கைகளால் எனக்குள் கலந்துவிடும் கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் போது நீரில் கரைந்து விடுவதால் அமில மழை பெய்கிறது. இதனால் மண், நீர், கட்டடங்கள், காடுகள், நீர்வாழ் உயிரினங்கள் ஆகியவை துன்பத்துக்குள்ளாகின்றன. இதனால் நான் மிக வருந்துகிறேன். உங்கள் விழிப்புணர்வாலும் காற்றை தூய்மையாக்கும் உங்கள் நடவடிக்கைகளாலும் மட்டுமே நான் வருந்தாமல் இருக்க இயலும். மரம் தரும் வரம் நான். அப்போ ஒரு மணித்துளிக்கு 12 முதல் 18 முறை மூச்சு காற்றாய் நீங்கள் வெளிவிடும் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு உங்கள் நுரையீரலுக்கு தேவையான உயிர்வளியை தரும் ஆக்சிஜன் தரும் என் தோழர்களான மரங்களை வளருங்கள். மேம்பட்ட குப்பை மேலாண்மையை மேற்கொள்ளுங்கள். பொது போக்குவரத்துக்கு முன்னுரிமை தாருங்கள். மின் ஆற்றலால் இயங்கும் ஊர்திகளை மிகுதியாக பயன்படுத்துங்கள். கச்சா எண்ணெய், நிலக்கரி முதலிய புதை வடிவ எரிபொருள்களை தவிருங்கள். வீட்டு சமையலுக்கு விறகுகளை பயன்படுத்துவதை கைவிடுங்கள். நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறீர்கள். அப்போ ஜூன் 15 உலக காற்று நாள். என்னை ஒரு நாள் மட்டும் கொண்டாடினால் போதாது, நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும். ஆம், என்னை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இதுவே என் ஆசையாகும். இதுவே உங்களின் எதிர்கால நலனமாகும். தெரியுமா, குளோரோஃப்ளூரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். அடுத்தது ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க, பின் வருத்தங்கள் அப்படின்னு. மென்துகிலாய் உடல் வருடி, வாஞ்சியுடன் மனம் வருடி, பகலிரிச்சல், பணக்கவலை, பயக்குழப்பம், மொட்டை மாடி தனியிரவில், நட்சத்திர கணக்கெடுப்பில், மறுபடியும் தவறவிட்ட தாழாத தன்னிறக்கம், இவை எல்லாமே எளிதாக கரைந்து போகும் மாயங்கள் செய்கின்ற பூங்காற்றே. இத்தனை நாள் உன்னை பாடாதிருந்து விட்டேன், புதுக்கவிதையில் சிக்கிப்போனேன். தேவகோட்டை வா. மூர்த்தி அவர்களுடைய ஒரு புதுக்கவிதை இங்கே நமக்கு பாடலாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழா. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை, திருப்பாவை பாடல்களை தாய் மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். தனிநாயக அடிகள் ஒன்றே உலகம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு செய்யுள் பகுதி, இயற்கை அப்படிங்கிறதுல காற்றே வா. நம்முடைய மகாகவி பாரதியார் அவர்கள் எழுதியிருக்கார். நம்ம சூழ்நிற்கக்கூடிய இயற்கையில் ஏதாவது நம்ம என்னைக்காவது உத்து பார்த்துருக்கோமா? அப்படி உத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இருள் நடந்தால் கூட அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் நம்ம கூட நடந்து வர்றது, நிலவரங்கள் ரசிக்கிறது, இது நம்ம பார்த்தது கிடையாது. அப்போ நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிறது மாதிரி காற்றின்றி அமையாது உலக உயிரிழக்கம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் ஒவ்வொரு விதமாக பாடி போயிருக்காங்க. இப்போ நம்ம பாரதியாருடைய ஒரு வசன கவிதை இங்கே கொடுத்துருக்காங்க, காற்றே வா. காற்றே வா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே, பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே. மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகின்றோம். காற்றிட்ட பாரதியார் பேசுகிற மாதிரி இருக்குது. காற்றே வா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. அதனால் மகரந்த தூள் ஒவ்வொரு பூக்களினுடைய நடுவுலையுமே என்ன இருக்கும் அப்படின்னா மகரந்த சேர்க்கை நடக்கும். அப்போ அந்த வண்டுகள் தேன் எடுக்கும் பொழுது அந்த மகரந்த சேர்க்கை நடக்கும். அப்போ அந்த மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனனுடைய உள்ளத்தை மயலுறுத்துகின்ற மயங்க செய்கின்ற இனிய வாசனையோடு நீ எங்களுக்கு வா. இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. பிராணரசம் அப்படின்னா ஆக்சிஜன், உயிர் வழி. காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. எங்களுடைய உயிர் இப்போ வரைக்கும் நாங்கள் உயிரோடு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஆதாரமே என்னதுதான், நீங்களுக்குள்ளே ஓடிட்டு இருக்கக்கூடிய உன்னுடைய உயிர் காற்று தான். அது நீடித்து நின்று எங்களுக்கு நல்லொளி தருமாறு நீ வீசு. சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே. உன்னுடைய சக்தியை குறைச்சி எங்களை என்ன செஞ்சிடாத, அவிச்சிடாத. பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே. அதுக்காக நீ ரொம்ப வீசுறேன்னு சொல்லி ஒரு புயல காற்றோ சூறாவளி காற்றோ அதை மடித்து விடாதே. மெதுவாக வீசி நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசி கொண்டிரு. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகின்றோம் அப்படின்னு சொல்லி பாரதியார் கவிதைகள்லேருந்து நமக்கு ஒரு பாடல் பகுதி இங்கே கொடுத்துருக்காங்க. நூல்வெளி.
மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நம்ம என்னெல்லாம் சொல்கிறோம்? நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர், எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர், கவிஞர், கட்டுரையாளர், கேலிச்சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர், சிறுகதை ஆசிரியர், இதழாளர், சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்ணடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர், குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும், கண்ணன் பாட்டையும், பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி என குழந்தைகளுக்கான நீதிகளையும் பாடல்களில் தந்தவர், இந்தியா, சுதேசமித்ரன் முதலிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியவர், பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். இவருடைய கவிதை தொகுப்பில் உள்ள காற்று எனும் தலைப்பிலான வசன கவிதையின் ஒரு பகுதி நமக்கு இங்கே பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. தெரிந்து தெளிவோம். உரைநடையையும் கவிதையையும் இணைத்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் தான் வசன கவிதை. ஆங்கிலத்தில் இதை நம்ம ப்ரோஸ் பொயட்ரி அல்லது ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு அழைக்கக்கூடியது தான் தமிழில் பாரதியார் அறிமுகப்படுத்தியிருக்காரு. உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் இவ்வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார். இவ்வசன கவிதையே புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாயிற்று. நமக்கு பாரதியாருடைய ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க. திக்குகள் எட்டும் சிதறி தக்கத்தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தரிகிட பக்கமலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தரிகிட தத்தம் தரிகிட துத்தோம் அண்டம் சாயுது 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 பேய் கொண்டு தக்கை அடிக்குது காற்று தக்க தாம் தரிகிட தாம் தரிகிட தாம் தரிகிட தாம் தரிகிட. பாரதியாருடைய அதை ஒரு நல்ல ஒரு ஓசைநயத்தோட இயற்றியிருக்கார். அடுத்த ஒரு கவிதை பகுதி என்ன அப்படின்னா முல்லைப்பாட்டு நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. முல்லைப்பாட்டு யார் இயற்றியது அப்படின்னா நப்பூதினார் அவர்கள் இயற்றியது. முல்லைப்பாட்டு தான் 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல். மொத்தம் 103 அடி மட்டும்தான். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நல்லோர் விருச்சி கேட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விருச்சி அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னா நற்சொல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் விருச்சி அப்படின்னு சொல்கிறோம். நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் செல நிமிர்ந்த மா அல் போல பாடு இமில் பனிக்கடல் பருகி வளன் ஏர்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செளவு எழிலி பெரும்பெயல் பொழிந்த சிறுபுன் மாலை அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழ் இசை என வண்டு ஆர்ப்ப நெல்லொடு நாழி கொண்ட நறுவி முல்லை. நனந்தலை உலகம். நனந்தலை அப்படின்னா அகன்ற உலகம். வளையி நேமியோடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை, அதாவது அகன்ற உலகத்தை வளைத்து பெருமழை என்ன செய்கிறது? பொழிகிறது. வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை. வளம்புரி அப்படின்னா வளம்புரி சங்கு பொறித்த கைகளையுடைய திருமால் குறுகிய வடிவம் கொண்டு மாவழி மன்னன் நீர் வார்த்து தரும்போது நீர் செல நிமிர்ந்து மா அல் போல பாடு எமில் பனிக்கடல் பருகி வளன் ஏர்வு. அப்போ மண்ணுக்கும் விண்ணுக்கும் பேருருவம் எடுத்து உயர்ந்து நிற்பது போலது எப்படி இருக்கான்? அந்த மலைமேகம் இருக்கான். எப்படி மாவழி மன்னன் அந்த பொறித்த நீரை வார்த்து கொடுக்கும் பொழுது திருமால் விண்ணுக்கும் மண்ணுக்கும் பேருருவம் எடுத்து நின்னாரோ அதுபோல் இப்பொழுது மலைமேகம் இருக்கிறதாம். கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செளவு எழிலி பெரும்பெயல் பொழிந்த சிறுபுன் மாலை, அதாவது அம்மேகம் ஒலிக்கும் கடலின் குளிர்நீரை பருகி பெருந்தோற்றம் கொண்டு யாழ் அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழ் இசை இன வண்டு ஆர்ப்ப நெல்லொடு நாழி கொண்ட நறுவி முல்லை. அந்த வளமாக எழுந்து மழையை சூழ்ந்து விரைந்த வேகத்துடன் என்ன செய்யும்? பெரிய மழை என்ன செய்கிறது அப்படின்னா பொழிகிறது அப்படின்னு சொல்லி அந்த மழை பொழியறதை பற்றி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அரும்பு அவில் அழற் தூய் கை தொழுது பெருமுது பெண்டிர் விருச்சி நிற்ப. இப்போ என்னது? இப்போ இந்த துன்பத்தை தருகின்ற அந்த மாலை பொழுதுல முதிய பெண்கள் எல்லாம் மிகுந்த காவலையுடைய ஊர்பக்கம் போய் நிற்பாங்க. எதுக்காக நிற்பாங்க அப்படின்னா யாழிசை போன்று ஒழிக்கக்கூடிய வண்டுகள் சூழ்ந்து அரவரைக்கும் நறுமணம் கொண்ட அரும்புகள் அந்த மலர்ந்த முல்லைப்பூக்களோடு நாளில் கொண்டு நெல்லையும் சேர்த்து தெய்வத்திற்கு முன் தூவினர். பிறகு தெய்வத்தை தொலைத்து தலைவிக்காக நற்சொல் கேட்டு வந்தனர். இப்போ விருச்சி கேட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா போய் நற்சொல் கேட்பாங்க. தன்னுடைய தலையை போய் சொல்லிட்டு வருவாள், போய் விரிச்சு கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி விரிச்சு கேட்டுட்டு வா அப்படின்னா இவங்க போய் நிற்பாங்க. அப்போ வேற யாராவது ஒரு நல்ல விஷயம் பற்றி பேசுனாங்க, எந்த நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அது நல்லது நடக்கும்னு அர்த்தம். இல்லை ஏதாவது ஒரு தீமையான சொற்களோ ஏதாவது ஒரு தீமையான ஒரு செயல்களோ பண்ணிட்டாங்க அப்படின்னா அது நல்லது நடக்காது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் விரிச்சு கேட்டல். இப்போ போய் இவங்க கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா
சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவள் அசைத்த கையல். அங்கே சிறு தாம்பு கொடுத்த பசலை கன்று, சிறிய தாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட ஒரு இளங்கன்று என்ன செஞ்சது? பசியால் வாடிக்கொண்டிருந்தது. உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல். அப்போ குளிர் தாங்காமல் அதனுடைய வருத்தத்தை ஒரு இடைமகள் பார்த்தா. இடைமகள்னா அந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு மகள். குளிர் தாங்காமல் கைகளை கட்டியபடி என்ற அவள், புல்லை மேய்ந்து உன் தாய்மார் வளைந்த கத்தியை உடைய கம்பை கொண்ட எம் இடையர் ஓட்டி வர இப்போது வந்து விடுவார், வருந்தாதே. உன்னுடைய அம்மாவை என்ன செஞ்சுடுவாங்க? என்னுடைய ஆட்கள் ஓட்டிட்டு வருவாங்க, நீ வருத்தப்படாது அப்படின்னு சொல்லுவாள். கையை கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்த்த இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம். அப்போது இந்த நல்ல சொல்லை கேட்டு முது பெண்கள் தலைவிடம் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் நற்சொல்லை கேட்டோம் அப்படின்னு சொல்லி கூறுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தலைவன் வருகை குறித்து முதுபெண்டிர் விரிச்சு கேட்டு நின்றனர். அதாவது இப்போ நாங்கள் நல்ல விஷயம் கேட்டு வந்திருக்கோம், அதை போலவே உன்னுடைய தலைவனும் பகைவரை வென்று திரைப்பொருளோடு வருவது உறுதி. அதனால தலைவியை என்ன செய்யாத, வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி முதுபெண்டிர்கள் தலைவியை என்ன செய்வாங்க? ஆற்றுப்படுத்துவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இதுதான் முல்லைப்பாட்டு. இலக்கண குறிப்பு. மூதூர் அப்படின்னா பண்புத்தொகை. முதுமை ப்ளஸ் ஊர் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். இப்போ மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கிறதுனால பண்புத்தொகை. உருத்துயர் அப்படின்னா 3 காலத்தையும் உறுத்தது. உற்ற துயர், உருகின்ற துயர், உறும் துயர், அதுதான் வினைத்தொகை. அடுத்தது கை தொழுது. கை தொழுதுனா கையால் தொழுது. அப்போ 3ஆம் வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கிறதுனால இது 3ஆம் வேற்றுமை தொகை. தடக்கை. தட அப்படின்னா உரிச்சொல். அப்போ இது என்ன அப்படின்னா உரிச்சொல் தொடர். சால, உரு, தக, நனி, ஊர், கழி, தட இது எல்லாமே உரிச்சொற்கள். பகுபத உறுப்பிலக்கணம். பொறித்த. பொறி ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் அ, பொறி பகுதி, இத்து சந்தி, இத் இறந்த கால இடைநிலை, அ பெயரச்சு விகுதி. விரிச்சி அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க? ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் ஊர்ப்பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலார் பேசும் சொல்லை கூர்ந்து கேட்பர். அவர்கள் நல்ல சொல்லை கூறின் தம் செயல் நன்மையில் முடியும் என்றும், தீய மொழியை கூறின் தீதாய் முடியும் என்று கொள்வர். இதுக்கு பேர் தான் விரிச்சி. இப்போ நமக்கு கொடுத்துக்கூடிய பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய முதல் கருப்பொருட்கள். முதற் பொருள் என்னது? நிலம். முல்லைப்பாட்டு முல்லை நிலத்தில் நடக்குது. அப்போ காடும் காடு சார்ந்த இடமும். என்ன பொழுது? பெரும்பொழுது கார்காலம், ஆவணி, புரட்டாசி. சிறு பொழுது மாலை பகுதியில் நடக்குது. அடுத்து கருப்பொருள். நீர் குறிஞ்சுனை, நீர், காட்டாறு. மரம் கொன்றை, காயா, குருந்தம். பூ முல்லை, பிடவம், தோன்றிப்பூ. உரிப்பொருள் என்ன அப்படின்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். இருத்தல் அப்படின்னா காத்திருத்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் ஒன்று, 103 அடிகளை கொண்டது. இப்பாடலின் 1 முதல் 17 அடிகள் நமக்கு இங்கே பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. இது ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா முல்லைப்பாட்டு. இதை படைத்தவர் யார் அப்படின்னா காவேரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார். அவர்கள் தான் இந்த பாடலை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இயற்றியிருக்காங்க. அடுத்தது விரிவானம். விரிவானம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா புயலிலே ஒரு தோணி. சிங்காரம் அவர்கள் இயற்றிய ஒரு கதையை நமக்கு கொடுத்துருக்காங்க. இது கடற்கூத்து அப்படிங்கிற ஒரு தலைப்புலேருந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இது இவர் போயிட்டு அவருடைய அனுபவத்தை தான் இந்த ஒரு கதை மாதிரி நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தெற்காசிய நாடுகளில் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் குடியேறினர். அவ்வாறு குடியேறிய இனங்களில் தமிழினமும் ஒன்று. தமிழ் குடிகள் மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா நாடுகளில் நெடுங்காலமாக வாழ்ந்து வருகின்றனர். நூலாசிரியர் அவரும் புலம்பெயர்ந்த தமிழர்களில் ஒருவர். யார் அப்படின்னா நம்மளுடைய சிங்காரம் அவர்கள். அவர் இந்தோனேஷியாவின் மெபின் நகரில் வாழ்ந்தபோது 2ஆம் உலகப் போர் நிகழ்ந்தது. 2ஆம் உலகப் போர் எப்போ நடந்திருக்குன்னா 1939 1945 வரைக்கும். ஆசிரியரின் நேரடி அனுபவங்களோடு கற்பனையும் கலந்த கதைதான் புயலிலே ஒன்றும் தோணி அப்படின்னு புதினம். கடற்பயணத்தில் கண்ட காட்சிகளும் அதன் தொடர்ச்சியாக நடைபெறும் நிகழ்வுகளும் தான் இக்கதை பகுதி. இப்போ என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொளுத்தி கொண்டிருந்த வெயில் இரவை நேரத்தில் மறைந்து விட்டது. புழுங்கிற்று. பாண்டியன் எழுந்து போய் அண்ணாந்து பார்த்தான். மேகப்பொதிகள் பார்த்து திரண்டொன்றி கும்மிருட்டாய் இருகின்றன. இப்போ டக்குன்னு இருட்ட ஆரம்பிச்சிட்டு அப்படியே நல்லா கும்மிருட்டாக இருக்குது. அலைகள் எண்ணெய் பூசியவை போல் முழுமுழுவென நெளிந்தன. காற்றையே காணோம், ஒரே இறுக்கம். அப்படியே கப் சிப்புன்னு எல்லாம் அமைதியாக இருக்குது. எதிர்கோடியில் வானையும் கடலையும் மாறி மாறி பார்த்தவாறு கப்பித்தானுடன் பரபரப்பாக பேசிக் கொண்டிருந்த மாலுமிகள் திடுமென பாய்மரத்தை நோக்கி ஓடி சென்று கட்டுக்கயிர்களை இறக்குகிறார்கள். கப்பித்தான் அப்படின்னா யார் அப்படின்னா தலைமை மாலுமி. நம்ம கேப்டன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கப்பித்தான். கிடுக்கிடுக்கும் இடி முழக்கத்துடன்
மின்னல் கீற்றுகள் வானை பிளந்தன. டக்குன்னு என்னன்னா மின்னல் வீச ஆரம்பிக்குது. அதே சமயம் மதிப்பிட முடியாத விரைவும் பளுவும் கொண்ட மோதல் தொங்கானையும் அதிலிருந்து நடப்பன கிடப்பனாற்றையும் ஒழுக்கிற்று. தொங்கான் அப்படின்னா கப்பல்னு அர்த்தம். டக்குன்னு கப்பல் அங்கிட்டு இங்கிட்டு ஒவ்வொருலையாக போய் இடிக்க ஆரம்பிக்கும், மோத ஆரம்பிக்கும். வானம் உடைந்து கொட்டு கொட்டென்று வெள்ளம் கொட்டியது. மழை பொழிது. சூறாவளி மாரியும் காற்றும் கூடி கலந்து ஆடி குறித்து கெக்களிக்கின்றன. அலையோட்டம் தெரியவில்லை. வானுடன் கடல் கடந்து விட்டது. மழை தெரியவில்லை. வழியுடன் இணைந்து விட்டது. தொங்கான் அப்படியும் இப்படியுமாய் தாவி குறித்து விழுந்து திணறி தத்தளிக்கிறது. தொங்கான் அப்படின்னா கப்பல் அங்கிட்டு இங்கிட்டு ஆடிக்கிட்டே இருக்கு அந்த புயல்ல. எலும்புகள் முறிவது போல் நொறுநொறு நொறுங்கல் ஒளி. தலைக்கு மேல் கடல். இருள் இருட்டு. இருட்டு இருட்டு. கடல், மழை, புயல், வானம். எங்கிருந்தோ தொங்கிய வடக்கயிற்றை வழக்கையால் பற்றி கிடந்தான். அருவி அருவி, உப்பருவி, கடலருவி. மற்றவர்கள் எங்கே எங்கே? மின்னொளி, கப்பித்தான், பொந்து, தாவும் பேயுருவங்கள், சுறாமீன், ரம்பப்பல், காற்றோல கடல், சீற்ற மழை, உடல் உயர்வு, புலன்மயக்கம், எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. திடுமென அமைதி பாய்ந்து வந்து மிரட்டியது. டக்குன்னு பார்த்தா ஒரு அமைதி. வானம் கடலும் பெரிது தனித்து தென்பட்டன. இப்போ புயல் எல்லாம் அடிச்சு ஓஞ்சிட்டு. பலகை அடைப்புக்குள்ளிருந்து கப்பித்தான் கத்துகிறான். யாரு? மாலுமி சொல்றாரு. ஓடி வாருங்கள், இங்கே ஓடி வாருங்கள். லெக்காஸ் லெக்காஸ். பாண்டியன் எழுந்தான். எங்கெங்கோ இடுக்குகளில் முடங்கி கிடந்த உருவங்கள் தலை தூக்கின. தொங்கான் தள்ளாடுகிறது. கப்பல் அப்படியே தள்ளாடிக்கிட்டு இருக்கு. அலைகள் மலைத்தொடர் போன்ற அலைகள் மோதி தாக்குகின்றன. தட்டு தடுமாறி நடந்தோடினர். வானம் கடலும் வழியும் மழையும் மீண்டும் ஒன்று கூடி கொந்தளிக்கின்றன. வானம் பிளந்து தீ கக்கியது. மழை வெள்ளம் கொட்டுகிறது. வழி முட்டி புரட்டுகிறது. கடல் வெறி கூத்தாடுகிறது. தொங்கான் நடுநடுங்கி தாவி தாவி குதித்து விழுவிழுந்து நொறுநொறுன்று நொறுங்குகிறது. முகத்தில் வெள்ளம், உடலில் வெள்ளம். வெள்ளம் அப்படின்னா தண்ணீர், நீர். கால் கையில் வெள்ளம். உடலை இறுக்கி இறுக்கி ரம்பமாய் அரிக்கிறது. மரத்தூண், கல்தூண், இரும்புத்தூண், உயிர்த்தூண். தொங்கான் தாவி விழுந்து சுழல்கிறது. மூழ்கி நீந்துகிறது. தாவி நீந்துகிறது. இருட்டு இருட்டு, கும்மிருட்டு, குருட்டிருட்டு, சிலு சிலு மரமரப்பு, நொயிங் புயிங் நொயிங் புயிங் அப்படின்னு சொல்லி சவுண்டு கேட்குது. இடி முழக்க சீனா பிசாசுகள் தாவி வீசுகின்றன. மூடைகள் சிப்பங்கள் நீந்தியோடி மறைகின்றன. தொங்கான் குறித்து விழுந்து நொறு என்று போகிறது. தெரியுமா புயலுக்கு பெயர் சூட்டல் ஏன்? நம்ம ஏன் வரக்கூடிய ஒவ்வொரு புயலுக்கும் ஒவ்வொரு பெயர் சூட்டுறோம்? புயலுக்கு முன்பு பேரழிவு பற்றிய விழிப்புணர்வு, தயாரிப்பு, பேரிடர் மேலாண்மை, பாதிப்பு குறைப்பு நடவடிக்கைகள் போன்றவற்றை மேற்கொள்வதற்கு புயலின் பெயர்கள் உதவும். வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை 2000 ஆண்டுலேருந்து தொடங்கியிருக்கு. புதுடெல்லியிலும் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பரில் இருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க 64 பெயர்களை பட்டியலிட்டுள்ளது. வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவுகள், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து ஆகிய நாடுகள் இந்த பெயர்களை வழங்கியுள்ளன. இதில் இந்தியா கொடுத்து ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பெயர்கள் அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல்னா 4 பூதங்கள், கடைசியாக லெஹர் அலை. இன்னும் வரவிருப்பவை மேக், சாகர், வாயு. கஜா புயலின் பெயர் இலங்கை தந்தது. அடுத்து வந்த பெய்டி புயல் பெயர் தாய்லாந்து தந்தது. அப்படியே கப்பல் நொறுங்கிக்கிட்டு இருக்கு. சுழன்று கிருகிருத்து கூத்தாடுகிறது. கடல் அலை அடிக்கிறது. என்ன இது? சூரிய வெளிச்சம். சூரியன் சூரியன் சூரியன். தொங்கானில் நீர் நெளிகிறது. பாய்மரம் ஒடிந்து கிடக்கிறது. பொத்து கொப்பளிக்கும் பவ்வ நீரை மாலுமிகள் இறைத்து ஊற்றுகின்றனர். கோட்டையை அடைக்கிறார்கள். ஆப்படிக்கிறார்கள். மரம் வெட்டுகிறார்கள். செதுக்குகிறார்கள். தொங்கானின் இருபுறமும் பின்னையும் தேயிலை பெட்டிகளும் புகையிலை சிப்பங்களும் மிதந்து வருகின்றன. பாண்டியன் நாற்புறமும் கடலை பார்த்து மலைத்து நிற்கிறான். கடற்கூத்து எவ்வளவு நீண்ட நேரம் நீடித்தது என்பது கணக்கிட முடியவில்லை. தெரிந்து கொள்வோம். இடம்புரி புயலும் வளம்புரி புயலும். மேட்டிலிருந்து தாழ்வுக்கு பாயும் தண்ணீர் போல காற்றழுத்தம் அதிகமான இடத்திலிருந்து குறைவான இடத்துக்கு காற்று வீசும். இப்படி வீசக்கூடிய காற்றினுடைய போக்கு புவி தனது அச்சில் மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்கையில் மாற்றும். நிலநடுக்கோட்டின் நிலநடுக்கோடு அப்படின்னா ஈக்குவேட்டர் வடப்பகுதியில் வீசும் காற்றை வலப்புறமாக திருப்பும். தெற்கு பகுதியில் வீசக்கூடிய காற்று இடப்புறமாக திருப்பும். காற்றின் வேகம் கூடினால் இந்த விலக்கமும் கூடும். வங்கக்கடலில் வீசும் புயலும் அமெரிக்காவை, ஜப்பானை, சீனாவை தாக்கும் புயல்களும் இடம்புரி புயல்கள். ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை, ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் வலம்புரி புயல்கள். பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுநர் காஸ்பார்ட் குஸ்டாவ் கொரியாலிஸ் இந்த விளைவை 1835 கண்டுபிடித்தார். புயலின் இந்த இருவகை சுழற்சிக்கு கொரியாலிஸ் விளைவு என்று பெயர். அவர் கண்டுபிடிச்சதுனால அவருடைய பெயரையும் அந்த விளைவுக்கு சூட்டிட்டாங்க, கொரியாலிஸ் விளைவு அப்படின்னு சொல்லி. தொடங்கிய போதோ முடிந்த போதோ, முடிந்து வெகுநேரம் வரையிலோ யாரும் கடிகாரத்தை பார்க்கவில்லை. பார்த்தபோது எல்லா கடிகாரம் நின்று போயிருந்தன. தொங்கான் தன்வசமின்றி தடுமாறி செல்கிறது. கடற்குத்தின் போது மாலுமிகளால் தூக்கி எறியப்பட்ட பெட்டிகளும் சிப்பங்களும் மூடைகளும் மிதந்து உடன் வந்தன. புயல் மயக்கத்திலிருந்து யாரும் இன்னும் முற்றாக தெளிச்சி பெறவில்லை.
பினாங்கு எவ்வளவு தொலைவில் இருக்கிறது? எப்போது போய் சேரலாம்? பதில் சொல்வார் யாரும் இல்லை. பினாங்கு அப்படிங்கிறது அந்த ஒரு இடத்தோட பெயர். இரவில் மேல்தட்டுக்கு மேல் கப்பித்தான் வானையும் கடலையும் ஒரு சுற்று பார்த்துவிட்டு தலையை செறியலானான். பாண்டியன் நெருங்கிச் சென்ற நிலவரத்தை கேட்டான். கப்பித்தான் சீனமும் மலாயும் கலந்த மொழியில் சொன்னான். இனிமேல் பயமில்லை, 2 நாளில் கரையை பார்க்கலாம். அன்றிரவு யாரும் உண்ணவில்லை, பேச்சாடவில்லை. மறுநாள் காலையில் சூரியன் உதித்தான். கடலலைகள் ஒன்றன் பின் ஒன்றாய் முந்தியதை தொடர்ந்த பிந்தியதாய் வந்து மொத்தென்று தொங்கானை மோதின. பறவை மீன்கள் இருபுறமும் கூட்டம் கூட்டமாய் பறந்து விளையாடின. தொங்கான் மிதந்து சென்றது கடலின் இழுவை கிணங்கி. பகல் இரவாகி பகலாகி இரவாகியது. பிறைமதி வெளிச்சம் சிந்திற்று. கருநிலவானில் விண்மீன்கள் வெகு ஒளியுடன் கண் சிமிட்டி நின்றன. உப்பங்காட்சி உடலை வருடியது. அவுளியா மீன்கள் கூட்டம் கூட்டமாய் கண்மாயில் முதுகு தெரிய நீர் மூழ்கி நீந்தும் எருமைகள் என. பிலவான் அப்படிங்கிறது இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு தான் அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. எருமைகள் என முனகல் ஒளியோடு பின் தொடர்ந்தன. அலைகள் நெளிந்தோடின. கடற்கூத்து பின் 5ஆம் நாள் மாலையில் வானோடு வானாய் கடலோடு கடலாய் மரப்பச்சை தெரிவது போலிருந்தது. சுமார் அரை மணி நேரத்துக்கு பின்னர் மீன்பிடி படகு விளக்குகள் தென்பட்டன. கரை கரை கரை, எல்லாரும் கரையை பார்த்தோன்னா கத்துறாங்க. அடுத்த நாள் முற்பகலில் பினாங்கு துறைமுகத்தை அணுகினார்கள். மணிக்கூண்டு தெரிகிறது. வெல்ஸ்கீட் கட்டட வரிசை. தெருவில் தெரியும் வண்டிகள், ஆட்கள். தொங்கான் கரையை நெருங்கி போய் நின்றது. தொலைதூர நாவாய்கள் கரையை மொய்த்திருந்தன. ஒவ்வொன்றிலிருந்தும் கேள்வி எழுந்தது. எங்கிருந்து வருகிறீர்கள்? எங்கிருந்து வருகிறீர்கள்? பிலவான் பிலவான். சுமித்ரா பிரயாணிகள் துருப்பு படகில் இறங்கி போய் நடைபாலத்தில் ஏறி நடந்து சுங்க அலுவலகத்திற்கு சென்று பிரயாண அனுமதி சீட்டுகளை நீட்டினர். தமிரோ, ஜப்பானிய அதிகாரி உருமினார். யா மஸ்தா, தமிழர்கள்தாம் என்று தலைகுனிந்து வணங்க தெரிவித்தனர். பிரயாணிகளை சில வினாடிகள் நோட்டமிட்ட அதிகாரி சீட்டுகளில் முத்திரை வைத்து திருப்பி கொடுத்தார். இதோட புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிற அந்த கதை முடியுது. நூல்வெளி. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. இந்நூலாசிரியர் ப. சிங்காரம் 1920 1997 வரைக்கும் வாழ்ந்தவர். இந்தோனேஷியாவில் இருந்தபோது தென் கிழக்காசிய போர் மூண்டது. அச்சூழலில் மலேசியா, இந்தோனேஷியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு இப்புதினம். அதில் கடற்கூத்து என்னும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி இங்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. ப. சிங்காரம் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியை சேர்ந்தவர். வேலைக்காக இந்தோனேஷியா சென்றார். மீண்டும் இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றினார். இவர் அன்றைய சூழலில் அவருடைய சேமிப்பான 7 லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார். முன் தோன்றிய மூத்த குடி. பல் பழ பழவின் பயங்கெழு கொல்லி. அகநானூரில் இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. கொல்லி அப்படிங்கிறது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லிமலை. அதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இலக்கணம். இலக்கணத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொகை நிலை தொடர்கள். இப்போ தொகை அப்படின்னாலே என்ன? முதல்ல தொடர் அப்படின்னா நிறைய சொற்கள் தொடர்ந்து வந்ததுன்னா அது தொடர் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது தொகை அப்படின்னா, தொகை அப்படின்னாலே மறைந்து வருதல், தொக்கி வருதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த தொகை நிலை தொடர்னா ஏதோ ஒரு சொல் மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ எதெல்லாம் மறைஞ்சு வரும்? பெயர் சொல்லோடு வினை சொல்லும், பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருவுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருவுகளோ தொக்கி மறைந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல நிற்குமானால் அது நம்ம தொகை நிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு கரும்பு தின்றான் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கரும்பை தின்றான் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல ஐ அப்படிங்கிற 2ஆம் வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ இது வேற்றுமை தொகை நிலை தொடர். அடுத்து என்னது? இந்த மாதிரி தொகை நிலை தொடரை எப்படி சொல்லலாம்? 6 வகையாக பிரிக்கலாம். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. வேற்றுமை தொகை அப்படின்னா ஐ ஆல்கு இன்னது கண். இந்த வேற்றுமை உறவுகள் மறைஞ்சு வந்தது அப்படின்னா அதை நம்ம வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எடுத்துக்காட்டு மதுரை சென்றார். அதை நம்ம விரிச்சோம்னா எப்படி வரும்? மதுரைக்கு சென்றார். அப்போ கு அப்படிங்கிற 4ஆம் வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கிறதுனால இதை நம்ம 4ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது உருவும் பயணம் உடன் தொக்க தொகை. இதில் உருவும் மயந்திருக்கும், அதே சமயத்தில் அதனுடைய பயன்பாடும் மறைஞ்சிருக்கும். எடுத்துக்காட்டு தேர்ப்பாகன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேரை ஓட்டும் பாகன் அப்படின்னு அர்த்தம். அப்போ தேரை அப்படிங்கிறதுல ஐ அப்படிங்கிற 2ஆம் வேற்றுமை உருவும் மறைஞ்சிருக்கு, அதை ஓட்டுதல் அப்படிங்கிற அதனுடைய பயனும் மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இதற்கு பெயர் உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அதே மாதிரி தான் தமிழ் தொண்டு அப்படின்னா தமிழுக்கு செய்யும் தொண்டு. அப்போ இதுவும் 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. 2வது என்ன அப்படின்னா வினைத்தொகை. வினைத்தொகைனா இதை நம்ம காலம் காட்டும் இடைநிலை அப்படின்னு சொல்லலாம். அல்லது என்னன்னா காலம் கறந்த பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க.
காலம் காட்டும் இடைநிலையும் பெயரற்ற விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் ஒரு சொல்லை நடப்பது போல் சொல்லுது வினைத்தொகை. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 3 காலத்தையும் அந்த சொல் என்னன்னா மறைச்சு வச்சிருக்கும். இப்போ எடுத்துக்காட்டு வீசு தென்றல் அப்படின்னா வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல். கொல் களிறு அப்படின்னா கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொல்லும் களிறு. இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன சொல்லணும் அப்படின்னா ஊறுகாய், ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய். 3 காலத்தையும் மறைஞ்சு வந்ததுன்னா அது நம்ம வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பண்புத்தொகை. பண்பு தொகையில் நிறம், வடிவம், சுவை, அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை அப்படிங்கிற பண்பு விகுதி மறைஞ்சு வந்திருந்ததுன்னா அது நம்ம பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு செங்காந்தல் அப்படிங்கிற பிரித்து எப்படி பிரிப்போம்? செம்மை கூட்டல் காந்தல், செம்மையாகிய காந்தல். வட்ட தொட்டி அப்படின்னா வட்டமான தொட்டி. இன்மொழினா இனிமை பிளஸ் மொழி, இனிமையான மொழி. அடுத்தது இருபெயரொட்டு பண்பு தொகை. இருபெயரொட்டு பண்பு தொகையில் 2 சொல் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய முதல் சொல் சிறப்பு பெயராக இருக்கும். அடுத்து ஒரு பொது பெயர் கொடுத்துருந்ததுன்னா அதை நம்ம இருபெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவோம். இப்போ எடுத்துக்காட்டு மார்கழி திங்கள். மார்கழி அப்படிங்கிறது மாசத்துல இருக்கக்கூடிய ஒரு மாதம். திங்கள் அப்படிங்கிறது மாதம். இப்போ திங்கள் அப்படிங்கிறது பொது பெயர். பொதுவாக எல்லா மாதத்தையும் நம்ம திங்கள் அப்படின்னு சொல்லுவோம். மார்கழி அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு மாதத்தை சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அப்போ சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடியும் நின்று இடையில ஆகிய அப்படிங்கிற பண்பு உருபு மறைஞ்சு தொக்கி வந்துச்சுன்னா அது நம்ம இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவோம். இப்போ சாரை பாம்பு அப்படின்னா சாரை எனும் பாம்பு. மார்கழி ஆகிய திங்கள் இதெல்லாமே இரு பெயரொட்டு பண்பு தொகை. உவமை தொகை. உவமை தொகை அப்படின்னா என்னது? உவமை இருக்கும், உவமேயம் இருக்கும். அந்த 2க்கும் இடையில உவமை உருபு மறைஞ்சு வந்ததுன்னா அது நம்ம உவமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு மலர்கை. இதை நம்ம எப்படி பிரிப்போம்? மலர் போன்ற கை அப்படின்னு சொல்லுவோம். இதில் உவமை மலர், கை அப்படிங்கிறது உவமேயம். ஆனால் போன்ற அப்படிங்கிற உவமை உருவு மறைஞ்சு வந்ததுனால இதுக்கு பேர் உவமை தொகை. அடுத்தது உண்மை தொகை. உண்மை தொகையில் எது மறைஞ்சிருக்கும் அப்படின்னா அப்படிங்கிற இடைச்சொல் மறைஞ்சு வந்திருக்கும். 2 சொற்களுக்கு இடையில அப்படிங்கிற சொல் இடைச்சொல் மறைஞ்சு வந்ததுன்னா அது நம்ம உண்மை தொகை அப்படின்னு சொல்லுவோம். உண்மை தொகை எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் எனும் 4 அளவு பெயர்களையும் தொடர்ந்து வரும். எடுத்துக்காட்டு அண்ணன் தம்பி அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்ணனும் தம்பியும். தாய் சேய், தாயும் சேயும். அதனால இது உண்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது அன்மொழி தொகை. இப்போ வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மை இந்த ஆகிய தொகைநிலை தொடர்களில் உருபுகளும் அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தந்துச்சுன்னா அதை நம்ம அன்மொழி தொகைன்னு சொல்லுவோம். அது வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மை இந்த 5ஐயும் தாண்டி சில சொற்கள் மறைஞ்சு வந்ததுன்னா அதை நம்ம அன்மொழி தொகை அப்படின்னு குறிப்பிடுறோம். எடுத்துக்காட்டு சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவப்பு சட்டை அணிந்த ஒரு மனிதர் பேசினார். முறுக்கு மீசை வந்தார்னா முறுக்கு மீசையை உடைய ஒருவர் வந்தார் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா அன்மொழி தொகை. இந்த 6 தான் எதில் வரும் அப்படின்னா தொகை நிலைத்தொடர்களில் வரக்கூடியது. திறன் அறிவோம். உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். பாரதியின் வடிகள் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை? இதில் என்ன நயங்கள் இருக்குது அப்படின்னா மோனை. மோனை அப்படிங்கிறது என்னது? உனக்கு, உனக்கு ஊ முதல் எழுத்து ஒன்றி வந்தது. அடுத்து உனக்குல ந 2வது எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அப்போ இதில் மோனை தொடை இருக்குது, எதுகை தொடை இருக்குது. அடுத்தது செய்தி 1. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஆம் நாள் உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். முதல் செய்தி சரி. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா தமிழகம் 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. தவறு. ஏன்னா தமிழகம் முதலிடம். காற்றின் ஆற்றலை பயன்படுத்த கடல் கடந்து வணிகம் செய்ததில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். 3வது சரி. அப்போ செய்தி 1, 3 ஆகியன சரி. பாடு எமில் பனிக்கடல் பருகு எனும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது? கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். பெரிய மீசை சிரித்தார். வண்ணச் சொல்லுக்கான தொகையின் வகை பெரிய மீசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அன்மொழி தொகை. அடுத்தது பொறுத்துக. கொண்டல் அப்படின்னா கிழக்கு, கோடை மேற்கு, வாடை வடக்கு, தென்றல் கிழக்கு. அப்போ 3, 1, 4, 2 செகண்ட் ஆப்ஷன் தான் சரி. அடுத்து அகராதியில் காண்க. அகன் சுடர். அகன் சுடர் அப்படின்னா விரிந்த ஒளி. ஆர்கழி அப்படின்னா கடல். கட்புல்னா பொருள். கொடுவாய் அப்படின்னா போர்க்கருவி. திருவில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வானவில்.
கலைச்சொல் அறிவோம். ஸ்டார்ம் புயல், டொர்னாடோ சூறாவளி, டெம்பஸ்ட் பெருங்காற்று, லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று, சீ பிரீஸ் கடல் காற்று, வேர்ல்விண்ட் சுழல் காற்று. இதோட இரண்டாவது இயல் முடிவுக்கு வருது. நம்ம அடுத்த கிளாஸில் அடுத்த இயல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.